ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங்க? ரொம்ப நாள் கழித்து கோழி சிக்ஸ் அப்டேட்டு கோழி கொஞ்சம் அப்டேட் விட்றேன்னு பார்க்கிங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேலையில் இருந்ததுனால நம்மளால் அப்டேட் பண்ண முடியலை. ஏதோ இது நம்மளோட ஒன் மந்தில் 20 days சிக்ஸு எப்படி க்ரோத் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. மொத்தம் 41 சிக்ஸ் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 41 சிக்ஸில் இன்னும் ஒரு 20 days கழிச்சா நம்ம ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம் சிக்ஸை. கொஞ்சம் ஜாலியாக அதுங்காட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்குது, வெளியே நின்று சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்குங்க. இதான் அதோட தாய். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஒரு ப்ரௌனு, அதுவும் ஒரு தாய் தான். 2 தான் உள்ளே இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் உள்ளே போகுது. கொஞ்ச நேரம் வெளியே இருந்துச்சு, திரும்பி இப்போ உள்ளே போகுது. அங்கே ஒரு 4 குஞ்சு அந்த தாய் கூட நிற்க பாருங்கள். இப்போ இதான் இன்னொரு தாய். மொத்தம் 3 கிடக்கு. நாங்கள் இதை அடித்து பற்றிக்கிட்டு இருக்கோம், ஆனால் போக மாட்டேங்கி, அடத்துலேயே மாட்டேங்கி. இந்த 2 கூட தான் அடைப்போம். இது சும்மா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 41 சிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா பாதி உள்ளே இருக்குது கூண்டுக்குள்ளே. உங்களுக்கு வெளியே பார்க்க 41 இருக்க மாதிரி இருக்காது. 20-25 தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள சீரியஸாக 41 இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புறாங்க தான் மேலே பறந்த உடனே கோழிங்க எல்லாம் அலர்ட் ஆகிட்டு டப்புன்னு. ஆனால் மேக்ஸிமம் இதில் காக்கா பறந்தாலே அடிக்க முடியாது. ஏன்னா சுற்றி மீன் வலை கட்டியிருக்கோம். இங்கிட்டு கட்டியிருக்கோம், அங்கிட்டு கட்டியிருக்கு. இங்கிட்டு மட்டும் கெட்டலை. ஏன்னா நம்ம கோழி அதில் தான் ஏறி இப்படி உள்ளே இறங்கும். நம்ம மட்டும் கெட்டலை. நம்ம சேவலாம் அங்கே நிற்க பார்த்திங்களா, அதில் தான் உள்ளே இறங்குவானுங்க. அதனால் இங்கிட்டு கெட்டலை. மேக்ஸிமம் காக்கா அந்த கம்பியில் நிற்கும், இல்லை இந்த கம்பியில் நிற்கும். அவ்வளோதான். இந்த கம்பியில் இப்போ மேக்ஸிமம் நிற்காது. அந்த கம்பி மட்டும் தான் நிற்கும், இல்லை அந்த கம்பியில் நிற்கும். அப்படி தான் நிற்கும். ஆனால் இப்போ நம்ம 3 கோழி நிற்கிறதுனால பிரச்சனை கிடையாது. அது போய் சேவல் அங்கே நிற்கிறதுனால கத்திரதா வந்துச்சுன்னா உடனே கொஞ்சங்கள்லாம் அலர்ட் ஆகி உள்ளே ஓடிடுவானுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் தோசை வெளியே போட்டிருந்தேன். அதுக்காக சாப்பாடட்டுமேன்னு சொல்லிட்டு திறந்து விட்டேன். இப்போ அடைச்சிட வேண்டி தான் நம்ம போயிட்டு எல்லாத்தையும். இப்போ நம்ம உள்ளே போகவுமே எல்லாம் தட உள்ளே ஓடுவானுங்க பாருங்கள். பயம் உள்ளே போகல, நல்லா பழகிட்டாங்க. ஏதோ போட வரேன்னு நினச்சி ஓடியே வரானுங்க எல்லாம் நம்மள்கிட்ட. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரியுதா எவ்வளோ சிக்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட், 41 இருக்கா? அதில் ஃபுல்லாக இருக்குது. அதுங்க வாட்டுக்கு கிடக்குதுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே பண்ணாது. அதுங்க வாட்டுக்கு இருக்கும். மேக்ஸிமம் ஃபுல்லாக பிளாக் தான். பிளாக்கும் ஒயிட்டும் தான் இருக்கும். ஒயிட்டு கூட சொல்ல முடியாது, ரெட்டு தான் இருக்கும். ரெட்டும் பிளாக்கும் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த தாய் கலர்லேயே ஒரு 4 கோழி குஞ்சுங்க மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது 20 days சிக்ஸோட அப்டேட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் என்ன எற போடுறேன், எவ்வளோக்கு வாங்கி போடுறேன், எத்தனை கிலோ வாங்குறேன், எத்தனை நாளில் காலியாகுன்னு எல்லாமே நம்ம டீட்டெயில் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நான் 6 months கழித்து மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க நாட்டை கருங்கோழி கருங்கோழி சொல்லுவாங்க, எங்கள் கலர் கோழி குஞ்சு அப்புறமா பிராய்லர் கோழி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நம்ம மேகுட்டி ப்ரோ ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம போட போகிறது நாட்டுக்கோழியை பற்றி தான். நாட்டுக்கோழி சிக்ஸ் எவ்வளோ நாளில் எப்படிலாம் க்ரோத் ஆகுதுங்கிறத நம்ம போட போகிறோம். அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, எல்லாமே எவ்வளோ இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். நம்ம அடைக்க போகிறோம். வெளியே வந்தால் நம்மளால் உள்ள திரும்பி பற்றி விட முடியாது. அதான் நான் க்ளீனாக உங்களுக்கு 6 months கழித்து தான் இதோட ரேட்டுன்னு சொல்லுவேன். இல்லை 1 month, அதாவது பிறந்து 1 month கழித்து இதுவரை எவ்வளோ சாப்பிட்ருக்கணும் மந்த்லி வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவேன். அதுபோக கிளியர் டீட்டெயில் நம்ம 6 months கழித்து தான் நம்ம சொல்லுவோம். எவ்வளோ ஃபுல் டீட்டெயில் எவ்வளோன்னு சொல்லிட்டு பக்கான்னு சொல்லுவேன். எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோன்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த நாட்டுக்கோழி பிஸ்னஸ் நிறையவே டவுட் இருக்குது. எவ்வளோ நாள் சிக்ஸில் வாங்கணும், அதை எப்படி பார்த்துக்கணும், என்னெல்லாம் மருந்து கொடுக்கணும், எப்படிலாம் அதை கேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைய டவுட் இருக்குது. அதுவும் மேக்ஸிமம் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது 2 கேள்வி தான். ப்ரோ ஆனால் இல்லை ப்ரோ இல்லை அண்ணன்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இல்லை தம்பின்னு சொல்லிட்டு, தம்பி இப்போ கோழியில் அடை வைக்கிறது பெஸ்ட்டாக, இன்குபேட்டரில் அடை வைக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்காங்க. சில பேர் தம்பி நான் வெளியே அடை வைக்கல, நான் வெளியேருந்து வாங்குகிறேன், அது எத்தனை நாள் சிக்ஸில் வாங்கினா எனக்கு லாபமாக இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. சில பேர் நான் ஒரு நாள் குஞ்சா வாங்கட்டுமா, இல்லை 1 மாதம் கோழி குஞ்சா வாங்கட்டுமா, இல்லை பெரிய கோழி முட்டை விடுற ஸ்டேஜில் வாங்கட்டுமா அப்படி கேட்காங்க. அம்மா நிறைய பேர் புறா மாதிரியே இதை கேட்காங்க. இது எத்தனை நாளில் வீட்டில் பழகும், சின்னதுலேருந்து வாங்கி வளர்த்தா வீட்டில் பழகுமா, இல்லை பெருசாக வாங்கி வளர்த்தா வீட்டில் பழகுமா அப்படின்னு கேட்காங்க. நம்ம சண்டை கோழியெல்லாம் பற்றி நிறைய டவுட்டு கேட்காங்க. அதனால் நமக்கு மேக்ஸிமம் இதில் நிறைய கேள்விக்கு பதில் தெரியும், சிலருக்கு தெரியாது. தெரியாத கேள்வி தெரியாதுன்னு நான் மற்ற வீட்டில் சொல்லிடுவேன். தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்டேட் கொடுக்குறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.